ஹலோ டிசிபி ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நிறைய பேர் டாக்ஸை வந்து ரெஸ்கியூ பண்ணுறாங்க. அவங்களே எடுத்து அதுக்கு வந்து தேவையானதெல்லாம் பண்ணுறாங்க. அடிப்பட்ட டாக்ஸ்க்கு அதுக்கான யூடியூப் சேனல்ஸ் நிறையா இருக்குது. நம்ம தமிழ்நாடுலேருந்தே நிறையா இருக்குது. ஸோ ஒரு உயிருக்கு வந்து அவங்க சேவை செய்கிறாங்க. அது ஓகே தான், நான் எதுவும் குறை சொல்லலை. பட் அவங்க வந்து ஒரு ஃபோமாவோ இல்லை ஒரு ஃபவுண்டேஷனாவோ ஒரு ட்ரஸ்ட்டாவோ இருக்காது. அவங்க ஒரு இண்டிவிஜுவலான ஒரு ஃபேமிலியாவோ இல்லை பர்சனாவோ இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஃபண்ட்ஸ் வந்து இருக்காது. மக்களாகிய நீங்கள் தான் அவங்க வந்து ஃபண்ட்ஸ் தரீங்க. ஸோ அது வந்து ப்ராப்பராக அவங்க பண்ணுறாங்களா அப்படிங்கிற விஷயம்தான் நான் இங்கே பேச போகிறேன். ஸோ ஒன் ஆஃப் த ஃபேமஸ் யூடியூப் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 3 ஸ்ட்ரீட்ஸ் தள்ளி இந்த மாதிரி டாகுக்கு வந்து ரேபிஸ் வந்திருக்கு. அது குட்டி போட்டிருக்கு. அது ஒரு தாய் நாய். அந்த குட்டிங்களை வந்து அதுவே கடிச்சிருச்சு. அதனால அவங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ அந்த ஏரியா மக்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்க எல்லாம் வந்து கதவை சாத்திட்டு உள்ள பத்திரமா இருக்காங்க. அதனால வந்து இந்த மாதிரி நான் 2 குட்டியை தூக்கிட்டு வந்தேன், அதுக்கு நான் ஏஆர்வி போட்டேன், அதுக்கு இவ்வளோ பில் ஆயிடுச்சு, அதெல்லாம் காமிச்சாங்க. ஓகே. ஸோ அந்த தாய் நாய் அந்த வெறி பிடிச்ச நாய்க்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு நான் பார்த்தா அவங்க வந்து சொல்றாங்க, என்கிட்ட நெட் இருந்தாக்கா நான் அதை வந்து பிடிச்சிருவேன், எனக்கு வந்து நெட் இல்லை, அதனால வந்து நான் என்னால் எதுவும் பண்ண முடியலன்ட்டு. பட் ஆக்சுவலி அது இல்லைங்க. எந்த ஒரு நீங்கள் டாக் லவ்வராகவோ ரெஸ்கியூவராக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு பப்ளிக்காக உங்கள் ஏரியாவில் ஒரு நாய்க்கு வந்து ரேபிஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சாலே நீங்கள் வந்து முனிசிபாலிட்டிக்கோ இல்லை கார்பரேஷனுக்கோ கால் பண்ணி இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் வந்து பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க வந்து பிடிச்சிட்டு போவாங்க. இதுக்கு நீங்கள் எங்கேயும் நேரில் போகணுன்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் உட்காந்த இடத்துலேருந்தே நீங்கள் ஃபோன் நம்பர் எடுத்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அனிமல் வெல்ஃபேர் போர்டு அப்படின்னு சொல்லி ஒரு விங் இருக்கும், கவர்மெண்ட்டோட விங். அவங்களோட நம்பர் கிடைச்சாலும் சரி, அவங்களுக்கும் நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். இமீடியட் ஆக்ஷன் எடுக்க சொல்லி கொஞ்சம் புஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அந்த நாயை பிடிச்சிட்டு போய் ஃபர்தராக அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா என்ன பண்ணணுமோ அது பார்ப்பாங்க. ஒரு ஏரியாவில் ரேபிஸ் டாக் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒரு மனுஷங்களுக்கும் இல்லை மற்ற மிருகங்களுக்கும் பரவுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது வந்து நாயை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க தான் அந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணோம். ஸோ அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுது. இதை வந்து யாரையும் குறை சொல்கிற வீடியோ கிடையாது. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஒரு வீடியோலேருந்து உங்களுக்கு நாலேஜ் கெயின் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற வீடியோ.